ஹாய் குட்டீஸ், கதைக்கு போகலாமா? ஒரு செழிப்பான கிராமத்தில் முத்துசாமி அப்படிங்கிற ஒரு வசதியான பண்ணையார் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் வீட்டுக்கு யார் கஷ்டம்னு வந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப நல்லவர், எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பார். அவர் வளர்க்குற ஆடு மாடு குதிரைக்கிட்ட எல்லாம் கூட ரொம்ப அன்போடு நடந்துக்குவார். ஒரு நாள் அவங்க கிராமத்துக்கு சுரேஷ்னு ஒரு டாக்டர் வந்தார். வெள்ளை கோட் போட்டுக்கிட்டு ரொம்ப கம்பீரமாக வந்தார். நான் ஒரு சூப்பர் டாக்டர் அப்படின்னு அவரை தன்னைத்தானே ரொம்ப பெருமைப்படுத்தி பேசினார். ஊர் மக்கள் எல்லாரும் அவரை நம்பிட்டாங்க. பண்ணையார்கிட்டையும் அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்கிட்டாரு. அதே ஊரில் கீதான்னு ஒரு டாக்டர் ஏற்கனவே இருந்தாங்க. பண்ணையார் மட்டும்தான் அந்த டாக்டரை மதித்தார். ஆனால் ஊர் மக்கள் எல்லாரும் தன்னோட அறியாமையால் சுரேஷ் தான் பெரிய டாக்டர், அவங்கக்கிட்ட தான் நம்ம போகணும், நம்மளோட பிரச்சனைலாம் அப்போ தான் தீரும்னு நினச்சாங்க. ஆனால் நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாச்சே தவிர கொஞ்சம் கூட குறையலை. என்னன்னு அவங்களுக்கும் புரியலை. ஒரு நாள் நைட்டு பண்ணையார் மயக்க போட்டு கீழே விழுந்தார். அவரோட குடும்பமே ரொம்ப பயந்துடுச்சு. இந்த செய்தி கேட்ட உடனே முதல்ல கீதா டாக்டர் அவங்க வீட்டுக்கு ஓடி போனாங்க. ஆனால் சுரேஷ் டாக்டர் அதுக்குள்ளே வந்து தவறான மருந்தை கொடுக்க போனார். அதை கீதா டாக்டர் தடுத்தாங்க. அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. சுரேஷ் டாக்டர் கிட்ட முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்டப்போ அவர் ரொம்ப பயந்தார். அவர் ஒரு போலி டாக்டர்னு கீதா டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அவரை காவல்துறை வந்து கைது பண்ணாங்க. அன்னையில இருந்து அந்த கிராமத்துக்கே கீதா டாக்டர் தான் ரொம்ப நம்பிக்கையாக மாறினாங்க. அவங்களுக்கு நன்றி சொன்னாங்க. அவரோட சேவையை பாராட்டி எல்லாரும் பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டாங்க. தன்னோட அறியாமையும் மாற்றிக்கிட்டாங்க. புரியுதா குட்டீஸ்? மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அறியாமை கூடவே கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை குட்டீஸ்.